வேக வச்ச சாதத்துலேயே நம்ம நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மாட்டரில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு 1-2 இடித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் அந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் எப்பயும் போல் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்லேயோ நீங்கள் வேறு எப்படி வேக வைக்கிறீங்களோ அது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு சீரகம் தான் நமக்கு இதில் வாசனையையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. அதனால் கடுகு கொஞ்சம் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கின உடனே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் நிறையா வெங்காயம் இருந்தால் தான் இந்த சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 டம்ளர் அரிசி அந்த அளவுக்கு உள்ள சாதத்துக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் கூட சாதம் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதே போல் மிளகு சீரகமும் கொஞ்சம் கூட. இப்போ இந்த வெங்காயம் வதங்கின உடனே இந்த மிளகு சீரகத்தை அதில் தூவி லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை நீங்கள் இதில் போட்டு லேசாக கிளறி விடணும். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. பரட்டி விட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மிளகு, சீரகம், இந்த வெங்காயம் எல்லாம் அதில் நல்லா சேர்ந்து வந்துடும். இது ஆனியன் பெப்பர் ரைஸ். இந்த ரைஸு இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அப்போ ஒரு காரமாக மிளகு சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இருக்கிற சளி கூட வெளியில் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.